ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ ஒரு டேட்டா வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஐடி நேமு, சேல்ஸ்மேன் நேமு, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் சொல்லி கொடுத்துருக்கேன். மேலே வந்து ஐடி நம்பரு, சேல்ஸ் பர்சன் நேமு எல்லாமே கொடுத்துருக்கேன். இது பார்த்தீங்கன்னா இப்போ வெர்டிகலில் இருக்குது. இது வந்து ஹரிசாண்டலாக மாற்றணும். ஒரு நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணணும். இப்போ வந்து நான் எல்லாத்தையும் மார்க் பண்ணுறேன். எல்லாத்தையும் மார்க் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன்னா CTRL+C கொடுக்குறேன். CTRL+C கொடுத்து ஃபுல்லாக காப்பி பண்ணிடுறேன். அது வந்து நமக்கு டேட்டா எங்கே தேவை இடத்த பார்த்துட்டு ஏப்ரல் கீழே வைக்கிறேன். ஆல்ட்டு CTRL+V கொடுத்துட்டு பேஜ் ஃபஸ்ட் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் சொல்லியிருக்கோம். அது கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துட்றீங்க. இப்போ நீங்கள் ஓகே கொடுத்த பிறகு வெர்டிகலாக இருக்க டேட்டா வந்து ஹரிசாண்டலாக மாறிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஐடி, சேல்ஸ்மேன், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு நீட்டாக வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே இருக்க டேட்டா வந்து நம்ம கிளியர் பண்ணிடுறோம். இப்போ கிளியர் பண்ண பிறகு நீட்டாக வந்துடுச்சு. இதுதான் டிரான்ஸ்போர்ட். இதுபோல் மேலே வீடியோ தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.